ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பேப்பர் 2 சயின்ஸில் 8ஆம் வகுப்பு கெமிஸ்ட்ரிலேருந்து தான் நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். லைன் பை லைன் கொஸ்டின்ஸு கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. இடையில தீபாவளி வேறு வந்துடும், அதில் வேறு பார்த்தீங்கன்னா நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால் டைம் கிடைக்கும் போதே ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ உடனே வந்து சேரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெட் சயின்ஸு 8ஆம் வகுப்பு வேதியிலேருந்து தான் நாம் நோட்ஸ் பார்க்க போகிறோம். நீரின் கொதிநிலை எவ்வளவு? 100 டிகிரி செல்சியஸ். நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ். எந்த ஒரு தூய பொருளை இயற்பியல் அல்லது வேதியியல் முறையில் மேலும் பிரிக்க முடியாதோ அப்பொருளே தனிமம் என்பது யாருடைய கூற்று? பாயில். எந்த ஒரு தூய பொருளை இயற்பியல் அல்லது வேதியியல் முறையினால் மேலும் பிரிக்க முடியாதோ அப்பொருளே தனிமம் என்பது யாருடைய கூற்று? பாயில். எந்த ஒரு தொடக்க நிலையில் உள்ள பொருளை சிறிய பொருளாக உடைக்க முடியாதோ அது தனிமமாகும் என்பது யாருடைய கூற்று? லவாய்சியர். ஒரே வகை அணுக்களால் உருவானவை எது? தனிமங்கள். புவியியல் அல்லது அதிக அளவில் உள்ள தனிமம் எது? அதாவது புவியில் அதிக அளவு தனிமம் உள்ளது ஆக்சிஜன். புவியில் காணப்படும் ஆக்சிஜனின் அளவு எவ்வளவு? 46.6%. மனித உடலின் நிறை ஏறத்தாழ 99 ரூவில் எத்தனை தனிமங்கள் உள்ளன? 6. மனித உடலில் அதிகமாக காணப்படும் தனிமம் ஆக்சிஜன். மனித உடலில் ஆக்சிஜன் அளவு எவ்வளவு? 65%. அண்டம் விண்மீன்களில் உள்ள முக்கியமான தனிமங்கள் யாவை? ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். 92 தனிமங்களில் எத்தனை தனிமங்கள் உலோகங்கள்? 72. எவை உலோக பண்புகளையும் அலோக பண்புகளையும் பெற்றுள்ளன? உலோகப்போலிகள். உலோகப்போலிகளுக்கு எடுத்துக்காட்டு போரான், சிலிக்கான், ஜெர்மானியம். புவியில் உள்ள 20% ஆக்சிஜன் எங்கு உருவாகிறது? அமேசான் காடு. நமது உடலில் உள்ள கார்பனின் அளவை கொண்டு எத்தனை பென்சிலுக்கு மை நிரப்பலாம்? 9000. ஒரு சராசரி மனிதனின் உடலில் எத்தனை கிராம் உப்பு உள்ளது? 250 கிராம். அதிக உருகுநிலையை கொண்ட உலோகம் டங்ஸ்டன். 3410 டிகிரி செல்சியஸ். நீரின் பருமன் எவ்வளவு? 2:1. நீரின் நிறை விகிதம் 1:8. சேர்மம் என்பது ஒருபடித்தான கலவை. ஒருபடித்தான கலவை என்பது சேர்மம். அப்படியும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. சுண்ணக்கட்டி என்ன சேர்மம்? கனிம சேர்மம். மெழுகு எண்ணெய், சர்க்கரை போன்றவை என்ன சேர்மம்? கரிமச் சேர்மம். நமக்கு தெரிந்த மிகவும் மென்மையான பொருள் எது? டால்க். நீர் உறையும் போது அதனுடைய பருமன் எத்தனை சதவீதம் அதிகமாகிறது? 10%. பிளாஸ்டிக் பொருட்கள் சிதைவுற ஏறக்குறைய எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 50,000 ஆண்டுகள் ஆகும். கண்ணாடியை கரைக்கக்கூடிய அமிலம் எது? ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம். நீரின் வேதிப்பெயர் ஹைட்ரஜன் ஆக்சைடு. சர்க்கரையின் வேதிப்பெயர் சுக்ரோஸ். தீயணைக்கும் சாதனங்களில் பயன்படும் சேர்மம் ரொட்டி சோடா. இனிப்புகள், மிட்டாய்கள், பழச்சாறுகள் தயாரிக்கப்படும் சேர்மம் சர்க்கரை. சலவைத்தூளின் வேதிப்பெயர் கால்சியம் ஆக்சிகுளோரைடு. பேக்கிங் பவுடர் தயாரிப்பில் பயன்படும் சேர்மம் ரொட்டி சோடா. கிருமி நாசினியாகவும் குடிநீர் சுத்திகரிப்பிலும் பயன்படும் சேர்மம் சலவைத்தூள், கால்சியம் ஆக்சிகுளோரைடுன்னு சொல்லுவாங்க. கடின நீரை மென்னீராக பயன்படும் சேர்மம் சலவை சோடா. ஹீலியம், நியான் போன்ற தனிமங்களின் இணைதிறன் எண் 0. இந்தியாவில் எப்பொழுது முதல் முறையாக நிலக்கரி தோண்டி எடுக்கப்பட்டது? 1774. நிலக்கரியின் அதிக அளவு எது இருக்கிறது? கார்பன். இறந்த தாவரங்கள் மெதுவாக நிலக்கரியாக மாற்றமடைதலுக்கு என்ன பெயர்? கார்பனாக்கல். எது நிலக்கரி உண்டாதலில் முதல் படி? பீட். பீட் நிலக்கரியில் எவ்வளவு கார்பன் உள்ளது? 10.15%.
எரிக்கும் போது அதிக அளவு புகை உண்டாகும் நிலக்கரி எது? பீட். பழுப்பு நிறத்தில் இருக்கும் நிலக்கரி லிக்னைட். லிக்னைட்டில் எவ்வளவு கார்பன் உள்ளது? 25லிருந்து 35%. மின் உற்பத்திக்கு பயன்படுவது லிக்னைட். மென் நிலக்கரி எது? பிட்டுமினஸ். நிலக்கரி எவ்வளவு கார்பன் உள்ளது? 45 to 86%. கடின நிலக்கரி எனப்படுவது ஆந்த்ரசைட். ஆந்த்ரசைட் நிலக்கரியில் எவ்வளவு கார்பன் உள்ளது? 87 to 97%. எஃகு தயாரித்தலில் குறைப்பானாக பயன்படுவது எது? கல்கரி. வெடிபொருட்கள், நெகிழி, வண்ணப்பூச்சி, நாப்தலின் உருண்டை தயாரிக்க பயன்படும் நிலக்கரியின் பகுதி பொருட்கள் என்ன? கரித்தார். உரங்கள் தயாரிக்க பயன்படும் நிலக்கரியின் பகுதி பொருள் என்ன? அமோனியா திரவம். சமையல் எரிவாயு பயன்படும் நிலக்கரியின் பகுதி பொருள் என்ன? நிலக்கரி வாயு. எங்கு எப்போது முதல் முறையாக பெட்ரோலியம் எடுக்கப்பட்டது? அமெரிக்கா. பென்சில்வேனியா 1859. இந்தியாவில் எங்கு எப்போது பெட்ரோலியம் முதல் முறையாக கண்டறியப்பட்டது? அஸ்ஸாம் 1867. இந்தியாவில் பெட்ரோலியம் கிடைக்கும் இடங்கள் அஸ்ஸாம், குஜராத், மும்பை, ஆந்திரா, தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் கிடைக்கும் இடங்கள் காவிரி ஆற்றுப்படுகை. கச்சா எண்ணெயானது உலகின் அடியில் அனுப்பப்பட்டு எவ்வளவு செல்சியஸில் வெப்பப்படுத்தப்படுகிறது? 400 டிகிரி செல்சியஸ். அடுப்பு ஜெட் விமானத்தில் எரிபொருளாக பயன்படுவது எது? மண்ணெண்ணெய். வாசலின் தயாரிக்க பயன்படுவது எது? பாராபின் மெழுகு. பெயிண்ட் தயாரிக்க சாலைகள் போட தயாரிக்கப்படுவது பிட்டுமென். இயற்கை வாயுவில் அதிகம் காணப்படும் வாயு மீத்தேன் 90%. ஊசூலின் விரிவாக்கம் அழுத்தப்பட்ட இயற்கை வாயு. டூசூலின் விரிவாக்கம் நீர்மமாக்கப்பட்ட இயற்கை வாயு. நிலக்கரி உருவாக எத்தனை வருடங்கள் ஆகும்? 148. பெட்ரோலியம் உருவாக எத்தனை வருடங்கள் ஆகும்? 40 வருடங்கள். இயற்கை வாயு உருவாக எத்தனை வருடங்கள் ஆகும்? 61 வருடங்கள். தமிழ்நாட்டில் காற்றாலை உள்ள இடம் கயத்தாறு. ஆரல்வாய்மொழி பல்லடம். நாளைய எரிபொருட்கள் என அழைக்கப்படுவது ஹைட்ரஜன். சுவர்களில் வெள்ளை அடிப்பதற்கு பயன்படும் சேர்மம் ஈற்று சுண்ணாம்பு. சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிக்க பயன்படும் சேர்மம் சுட்ட சுண்ணாம்பு. பருப்பொருளின் இயற்பியல் நிலைமின் நிலையத்தின் வகைகள் யாவை? திண்ம, நீர்ம, வாயு. திண்மம், நீர்மம், வாயு. 2 அல்லது 3 தனிமங்கள் குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் வேதி பிணைப்பு மூலம் இணைந்துள்ளது. 2 அல்லது 3 தனிமங்கள் குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் வேதி பிணைப்பின் மூலம் இணைந்து என்ன உருவாகின்றன? சேர்மம். திண்மத்தில் திண்ம கலவைக்கு எடுத்துக்காட்டு நாணயங்கள். நீர்மத்தில் திண்ம கலவைக்கு எடுத்துக்காட்டு கடல் நீர். காற்றில் ஹைட்ரஜனின் நிறை சதவீதம் 75.50%. திண்ம நிலையில் உள்ள ஒருபடித்தான கலவை எது? உலோக கலவை. நீர்ம நிலையில் உள்ள ஒருபடித்தான கலவை நீர் கலந்த ஆல்கஹால். வாயு நிலையில் உள்ள ஒருபடித்தான கலவை காற்று. வாயு பலபடித்தான கலவை புகை. கார் உலோகங்களுக்கு எடுத்துக்காட்டு சோடியம், பொட்டாசியம். கார மண் உலோகங்களுக்கு எடுத்துக்காட்டு கால்சியம், மெக்னீசியம். இடைநிலை தனிமங்களுக்கு எடுத்துக்காட்டு இரும்பு, நிக்கல். உலோகங்களில் அதிக மின்கடத்தும் திறன் உடையது வெள்ளி. அறை வெப்பநிலையில் நீர்மமாக உள்ள உலோகம் பாதரசம். மிகவும் அதிக எடை உள்ள உலோகம் ஆஸ்மியம். பித்தளையின் பகுதி பொருட்கள் யாவை? தாமிரம், துத்தநாகம். எலக்ட்ரான் என்ன மின்சுமை? எதிர்மின்சுமை. புரோட்டான் என்ன மின்சுமை? நேர்மின்சுமை. ஃப்ளூரினின் அணு எண் 9. என்ன விதியை வெளியிட்டவர்? G.N. லூயிஸ். வேதி பண்பு பிணைப்புகள் எத்தனை வகைப்படும்? 3. அயனி பிணைப்பு, சகப்பிணைப்பு, ஈதல் சகப்பிணைப்பு. சோடியத்தின் அணு எண் 11. குளோரினின் எலக்ட்ரான் பகிர்வு 2, 8, 7. ஆக்சிஜன் எத்தனை இரட்டை பிணைப்பு கொண்டுள்ளது? 1.
பெரிலியத்தின் அணு எண் 4. பெரிலியத்தின் எலக்ட்ரான் பகிர்வு 2. பெரிலியத்தின் இணைதிறன் எலக்ட்ரான் 2. போரானின் அணு எண் 5. ஃப்ளூரின் எலக்ட்ரான் பகிர்வு 2,7. உண்மை கரைசலுக்கு எடுத்துக்காட்டு சர்க்கரை கரைசல். ஐன்ஸ்டீன் சமன்பாடு E=mc². ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்களையும் கொண்டுள்ள தனிமம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஐசோடோப்புகள். ஐசோடோப்புகளுக்கு எடுத்துக்காட்டு 17 குளோரின் 35, 17 குளோரின் 37. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கொஸ்டின்ஸை பலவிதமாக யோசித்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.